ஹலோ கைஸ், நான் உங்கள் அல்கோ தமிழா. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லீட் கோட் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் நேம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸ். ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஈஸி ப்ராப்ளம். பட் அகைன் இதில் வந்து என்ன கேட்டிங்கன்னா பெருசாக அல்காரிதம் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்ற மாதிரி இருக்காது. அண்ட் மோரோவர் நீங்கள் வந்து கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலாக யோசிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபார்முலா வச்சு இது எப்படி கொண்டு வரது, இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது எப்படி சிமுலேட் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சாலே இதுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அதனால தான் நான் வந்து எப்போவுமே சும்மா டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் அப்படின்னு போடாமல் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் டைப் பண்ணுறேன். ஸோ தட் நமக்கு எல்லா ஆங்கிள்லேயும் வந்து யோசிக்கிறதுக்கு மைண்டு செட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ், நம்மள்ட்ட வந்து சில நம்பர் ஆஃப் பாட்டில்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதில் வந்து எல்லா பாட்டில்லையும் தண்ணி ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகேவா? அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க. அப்படின்னா என்னென்னா, நம்ம அந்த எக்ஸ்சேஞ்ச் நம்பர் ஆஃப் பாட்டில்ஸை வந்து குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த காலி பாட்டிலை கொடுத்துட்டு திரும்பி ஒரு ஃபுல் வாட்டர் பாட்டில் வாங்கிக்கலாம். ஓகேவா? அதாவது இந்த எக்ஸ்சேஞ்ச் நம்பர் ஆஃப் எம்டி பாட்டில்ஸை கொடுத்துட்டு ஒரு ஃபுல் பாட்டிலை ரிட்டர்னுக்கு எக்ஸ்சேஞ்சுக்கு வாங்கிக்கலாம். ஓகேவா? இப்போது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நம்மள்ட்ட மொத்தமாக முதல்ல எவ்வளோ பாட்டில் இருக்குன்னு கொடுத்துருவாங்க, பாட்டில்ஸ். அது மாதிரி எவ்வளோ எம்டி பாட்டில்ஸ் கொடுத்து ஒரு ஃபுல் பாட்டில் வாங்க முடியும் அப்படின்ற இந்த எக்ஸ்சேஞ்சும் கொடுத்துருவாங்க. இப்போது நம்மளால் கடைசியாக மேக்ஸிமமாக எவ்வளோ தண்ணி பாட்டில் குடிக்க முடியும் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ ரிட்டன் தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வாட்டர் பாட்டில்ஸ் யூ கேன் ட்ரிங்க். ஸோ இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஜஸ்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துட்டு நம்ம டேரெக்டாக கோடுக்கு போயிடலாம். நான் அப்படியே கோட் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த இன்ட்யூஷன் சொல்லிட்டே வரேன். ஏன்னா இது வந்து பெருசாக வாக் த்ரூ பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. கோட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து அது ஈஸியாக புரியும். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலி ஒரு 9 பாட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. 9 பாட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 9 பாட்டில்ஸுமே ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், எல்லாத்தையுமே ட்ரிங்க் பண்ணிடுறோம். ஸோ இந்த 9 ட்ரிங்க் பண்ணிடுறோமா, ஸோ அது வந்து ஆன்சரில் ஆட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பாருங்கள் 9மே எம்டி ஆகிடுச்சு. கரெக்டாக? ஸோ இந்த 9 பாட்டிலையுமே நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் எக்ஸ்சேஞ்ச் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, சாரி அந்த எக்ஸாம்பிள் வேல்யூ இங்கே இல்லை. ஸோ நான் அது வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு 3 எம்டி பாட்டிலை கொடுத்து நீங்கள் ஒரு பாட்டில் ஃபுல் பாட்டில் வாங்கிக்கலாம். ஸோ இந்த 9 எம்டி பாட்டிலை செல் பண்ணால் எவ்வளோ வரும்? ஸோ இங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 3 ஃபுல் பாட்டில் வருது. கரெக்டாக? இப்போ இந்த 3ஐயும் நம்ம ட்ரிங்க் பண்ணலாம். ஸோ +3 போட்டுக்கலாம். ஸோ 9 + 3. இப்போ பாருங்கள் 3ஐயும் குடிச்சிட்டதுனால இப்போ 3 எம்டி பாட்டில் இருக்குது. ஸோ 3 எம்டி பாட்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் என்ன வரும்? ஒரு ஃபுல் பாட்டில் வரும். கரெக்டாக? ஸோ அதனால் இங்கே ஒரு ஃபுல் பாட்டில் வருது. ஸோ அந்த ஒரு ஃபுல் பாட்டில் நம்ம குடிச்சிடலாம். கரெக்டாக? ஸோ இப்போ அந்த ஒரு ஃபுல் பாட்டில் குடித்ததுக்கப்புறம் ஒரே ஒரு எம்டி பாட்டில் இருக்குது. இந்த ஒரு எம்டி பாட்டிலை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா மினிமம் நமக்கு 3 எம்டி பாட்டில் இருந்தால் தான் புதுசாக ஒரு பாட்டில் வாங்க முடியும் குடிக்கிறதுக்கு. ஸோ இந்த சமயத்தில் நம்ம வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 9 + 3 + 1. ஸோ மொத்தமாக எவ்வளோ? 13 பாட்டில்ஸ் நம்மளால் குடிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுதாங்க இந்த ப்ராப்ளமோட எக்ஸாம்பிள். சரி வாங்க, நான் டேரெக்டாக கோடுக்கு போயிட்டு அதை அப்படியே வாக் த்ரூ பண்ணேன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆன்சர் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிப்போம். ஸோ ஆன்சர் ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போது ஃபுல் பாட்டில்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, நான் வாட்டர் பாட்டில் தான் சொல்கிறேன். ஸோ இந்த ஃபுல் பாட்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அவங்க கொடுத்த பாட்டில்ஸ். நான் இந்த பாட்டில்ஸ் அப்படின்ற நேமே யூஸ் பண்ணலாம். பட் இது வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் கோட் படிக்கும்போது புரியறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வேரியபிள் நேம் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அடுத்து எம்டி பாட்டில்ஸ்னு ஒன்று வச்சுக்கலாம். ஸோ எம்டி பாட்டில்ஸ் எவ்வளோ? ஸ்டார்டிங்கில் நம்மள்ட்ட 0 தான் இருக்க போகுது. கரெக்டாக? ஸோ இப்போது நம்ம ஒரு லூப் ரன் பண்ண போகிறோம். பேசிக்கலி நம்மளால் எப்போ அந்த தண்ணியை குடிக்க முடியும்? நம்மள்ட்ட அட்லீஸ்ட் ஒரு ஃபுல் பாட்டிலாச்சும் இருந்தால் தான் நம்மளால் குடிக்க முடியும். கரெக்டாக? ஸோ அதுதான் நம்மளோட லூப்போட கண்டிஷன். ஸோ வைல் ஃபுல் பாட்டில்ஸ் கிரேட்டர் தேன் 0. ஓகேவா கைஸ்? ஸோ இது வரைக்கும் ஃபாலோ பண்ணுறீங்களா? ஸோ இந்த லூப்புக்குள்ளே தான் நம்மளோட மெயினான லாஜிக் வரப்போகுது. ஸோ பேசிக்கலி நான் இது ஃபுல்லாக போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறேன்னு சொல்கிறேன். ஸோ நீங்களும் பேரலாக யோசிச்சு பாருங்கள். ஸோ நான் பேசிக்காக என்ன பண்ண போகிறேன்னா, அட் அ கிவன் டைம் நம்மள்ட்ட எவ்வளோ ஃபுல் பாட்டில் இருக்குது, எவ்வளோ எம்டி பாட்டில் இருக்குது அப்படின்றத கேல்குலேட் பண்ணிக்கிட்டே வர போகிறேன். ஸோ அதை வச்சுட்டு இந்த ஆன்சரை அப்டேட் பண்ணிகிட்டே வர போகிறேன். ஸோ இந்த ஃபுல் பாட்டில்ஸ் கிரேட்டர் தேன் 0 அப்படின்ற கண்டிஷன் ஃபெயில் ஆகும்போது நம்மள்ட்ட ஃபைனலாக ஆன்சர் கிடச்சிரும். ஸோ நான் சொன்ன மாதிரி இதுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான அல்காரிதமோ டேட்டா ஸ்ட்ரக்சரோ கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஆன்சரில் வந்து நம்ம ஃபுல் பாட்டில்ஸ் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்கக்கூடாது. கரெக்டாக? ஏன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், நான் ஒரு கமெண்ட்டும் போட்டுக்கிறேன். இருக்கிற எல்லா ஃபுல் பாட்டிலையும் நம்ம அப்படியே ட்ரிங்க் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே பண்ணுறேன். இப்போது
இப்போ நம்ம குடிச்ச எல்லா ஃபுல் பாட்டிலுமே எம்டி பாட்டில் ஆயிரும். கரெக்டா? ஒத்துப்பீங்களா? ஸோ டர்ன் ஃபுல் பாட்டில்ஸ் இன்டு எம்டி பாட்டில்ஸ். கரெக்டு தானே? குடிச்சா ஆட்டோமேட்டிக்காக எம்டி ஆயிரும். கரெக்டு தானே? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்? எம்டி பாட்டில்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு ஃபுல் பாட்டில்ஸ். ஓகே, ஸோ இங்கே தான் நீங்கள் இந்த ப்ராப்ளமில் ஒரு சின்ன ட்ரிக்கு, அது ட்ரிக்குன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு ஸ்லைட் டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நான் ப்ளஸ் ஈக்குவல் டு போடுறேன் பார்த்தீங்களா? அது ஏன்னு புரிஞ்சிடுச்சுன்னா இந்த ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள். ஏன் போடுறேன் அப்படின்னா, இப்போ நம்ம குடித்தது மட்டும் எம்டியாக மாற போகிறதில்ல. போன தடவை நம்ம குடித்ததும் இந்த எம்டி பாட்டில்ஸில் தேங்கி இருக்கும், பாக்கி இருக்கும் இல்லையா? அதாச்சும் அப்படியே நான் எம்டி பாட்டில்ஸை கலெக்ட் பண்ணிகிட்டே வந்து எப்போ என்னால் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுமோ அப்போ தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ நான் போன தடவை குடித்தப்போ ஒரு பாட்டில் மட்டும் பாக்கி இருக்கலாம், ஆனால் இந்த தடவை 2 எக்ஸ்ட்ராவாக சேர்ந்து 3 பாட்டில் கிடச்சி அப்போ தான் என்னால் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு நிலமை கூட இருக்கலாம். ஸோ அதனால நம்ம முன்னாடி வந்த எம்டி பாட்டில்லாம் மறந்துடக்கூடாது. ஸோ அதனால ப்ளஸ் ஈக்குவல் டு போட்டுக்கிறேன். ஓகேவா கைஸ்? இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போது எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஃபுல் பாட்டில் திரும்பி வாங்க போகிறோம். ஓகே, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஸோ ஃபுல் பாட்டில்ஸ் நமக்கு கிடைக்க போகுது. எத்தனை ஃபுல் பாட்டில்ஸ் கிடைக்க போகுது? நம்மள்ட்ட எவ்வளோ எம்டி பாட்டில்ஸ் இருக்கோ அது டிவைடட் பை இந்த நம் எக்ஸ்சேஞ்ச். கரெக்டா? ஸோ இதுலேயும் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கக்கூடாது. ஸோ எவ்வளோ எம்டி பாட்டில்ஸ் இருக்கோ டிவைடட் பை நம் எக்ஸ்சேஞ்ச் போட்டோம்னா அவ்வளோ ஃபுல் பாட்டில்ஸ் இப்போ திரும்பி நம்ம கையில் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்டேட் எம்டி பாட்டில்ஸ். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப்பு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எம்டி பாட்டில்ஸ் இருக்கோ அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடிகிற அளவுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம். ஆனால் சம்டைம்ஸ் இப்போ வந்து 3 எம்டி பாட்டில் கொடுத்தா ஒரு புது பாட்டில் கிடைக்கும் அப்படின்றப்போ நம்மள்ட்ட 4 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 4 எம்டி பாட்டில் இருந்துச்சுன்னா 3 தான் நம்ம கொடுக்க முடியும், இன்னொன்று அப்படியே நம்மள்ட்ட தங்கிடும். கரெக்டாக? ஸோ அதை தான் நான் இங்கே அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ எம்டி பாட்டில்ஸ் ஈக்குவல் டு எம்டி பாட்டில்ஸ் மாடுலோ நம் எக்ஸ்சேஞ்ச். ஸோ நான் ஏன் இங்கே மாடுலோ போகிறேன்னு தெரியுதா கைஸ்? ஏன்னா பர்ஃபெக்டாக டிவைட் ஆகிறது தான் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். இன்கேஸ் நம்மள்ட்ட 1-2 எம்டி பாட்டில்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. ஸோ அதையும் நம்ம எடுத்துகிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வர்றது தான் இந்த இடத்துல வந்து ஆட் ஆகிட்டு வருது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன் இங்கே ப்ளஸ் ஈக்குவல் டு போடுறேன் அப்படின்னா இந்த ஸ்டெப்னால தான். ஏன்னா போன லூப்போட ஐட்ரேஷனில் இந்த மாதிரி கொஞ்சோண்டு எம்டி பாட்டில்ஸ் பாக்கி இருந்திருக்கும். ஸோ அதை வந்து நம்ம விட்டுறக்கூடாது. ஸோ அதனால் ஆட் பண்ணிகிட்டே வரதுக்கு ப்ளஸ் ஈக்குவல் டு போடுறேன். ஸோ இது ஃபுல்லாக முடியும் போது பார்த்தீங்கன்னா கைஸ் நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிருக்கும். ஓகேவா? ஸோ பேசிக்கலி இதான் இந்த கொஸ்டின் சப்மிட் பண்ணி பார்த்துடலாம். சைமில்டேனியஸாக நம்ம இதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இதோட டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே கெஸ் பண்ணலாம் கைஸ், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ டைம் வந்து லீனியர் டைம் காம்ப்ளெக்சிட்டி தான். லீனியர்னு கூட நான் சொல்ல மாட்டேன், பிக் ஓ ஆஃப் அந்த எவ்வளோ பாட்டில்ஸ் கொடுக்குறாங்களோ அது. ஓகேவா? ஸோ பிக் ஓ ஆஃப் பாட்டில்ஸ். ஸோ ஏன்னா இந்த பாட்டில்ஸ் வந்து கம்மியாகிட்டே வரப்போகுது, மேக்ஸிமம் ஃபுல் பாட்டில்ஸ் நம்பர் ஆஃப் டைம் தான் போக முடியும். ஸோ அதுதான் நம்மளோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. அதே மாதிரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா இன்னுமே சிம்பிள், கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் தான் வரப்போகுது. ஏன்னா நம்ம வந்து எந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸுமே யூஸ் பண்ணல, ஜஸ்ட் வேரியபிள்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ சப்மிட் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கைஸ் 100% எஃபிஷியன்ட் சொல்யூஷனாக இருக்குது. ஸோ இந்த கொஷின் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை தெரிஞ்சவங்க யாராவது ஜாப் ஸ்விட்ச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, இல்லை பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான கொஷினில் பார்க்குற வரைக்கும் வர்ட்டா நண்பா.